ஓ, இது இல்லாம லைஃப் எப்படி ரன் பண்ணது பைபிள்? அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டா, இதெல்லாம் வச்சு உன்னால ஆண்டவர் கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்றேன், நீ ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட, நீ மாறிட்ட டேவிட். இல்ல பைபிள், நான் மாறல. இல்ல டேவிட், நீ மாறிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யார முதல்ல தேடுவ? காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த, வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த, ஆண்டவர் தேடுறதுதான் நீ முதல் இடத்த வச்சிருந்த. ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்த கொடுக்கற? யாரு நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சு பாரு டேவிட், நீ மாறிட்ட. இல்ல பைபிள், நான் மாறல. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்ல, நான் மறக்கல. நீ பாவத்துக்கு அடிமையாயிட்ட டேவிட். இல்ல, நான் எந்த பாவம் பண்ணல. இல்ல, நீ மாறிட்ட டேவிட். இல்ல, நான் மாறல. நான் மாறல 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 மாறல. ஒருவேளை கனவா இருக்குமோ? ஒரு அலாரம் அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணு. பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை பேசப்பாக்க என்கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன். அதை நான் இப்ப உணர்ந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கைய நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்னு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன், நீங்க எல்லாரும் மாறுவீங்க. அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.